ஹாய் ஹலோ காய்ஸ், இது என்னோட யூடியூப் சேனலோட முதல் ஷார்ட் வீடியோ. நாம் இன்றைக்கி கிரிக்கெட் லீக் விளையாடலான்னு சொல்லி வந்திருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க இது விளையாண்டா நல்லா இருக்குன்னு. ஓகே, நான் விளையாட வந்திருக்கேன். இப்போ வந்தோடனே வெல்கம் டு கிரிக்கெட் லீக்னு சொல்லி ஒரு பிளே கொடுத்து போவோம். ஓ, உங்களுக்கு என்னை பற்றி தெரியாதுல்ல, நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர் காய்ஸ். பேசிக்கலி ஐம் டெக்னிக்கலி கிரிக்கெட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பால் எப்படி அடிப்பேன், பார்த்தீங்களா எப்படி சிக்ஸாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி, அந்த பாலை பொறிக்கிறதுக்கு நீங்கள் அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறேன். அடுத்த பால் ஓய், எப்படி இதுவும் சிக்ஸ் மக்களே சிக்ஸ். சூப்பராக இல்லை? நெக்ஸ்ட் பால் போடுறா, நான் இங்கேருந்து அடிப்போண்டா போச்சு. மக்களே, நீங்கள் எதுவும் பார்க்கல. ஒரு மிகப்பெரிய வீரனுக்கு இந்த மாதிரி நடக்கிறதா சகஜம் தான், கண்டுக்காதீங்க. போடுறான் எப்படி சிக்ஸ் மக்களே, சிக்ஸ். இப்போ நம்மளை பவுல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, கொண்டு போய் வச்சாச்சு பவுல். ஓ, அந்த ப்ளூ கலர் இருந்தால் பர்ஃபெக்டாக. ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் அமைக்கிட்டேன்னு நினைக்கிறேன். போல்டு பாருங்க மக்களே, எப்படி ஃபஸ்ட் பாலே போல்டு போட்டோமா. இப்படி வைக்கலாம். இங்கே என்ன சைடில் என்னமோ பட்டனுக்கு. ஓ, நம்ம வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓகே, நல்லா தான் இருக்குது இதுவும். ஹோய், பாருங்கள் எப்படி பர்ஃபெக்ட். இவனும் குரங்காட்டை வந்து போடுறான், அடிச்சிட்டான். ஸோ மக்களே, என் பாலவே அடிச்சிட்டான். அதாவது நான் டெக்னிக்கலி பேட்ஸ்மேன். என்னை விட்டிங்கன்னா 100 கணக்கில் ரன்ஸ் அடித்து தந்துடுவேன். மிஸ் பண்ணிட்டேன். இப்போது என்ன சொன்னேன், என்னை விட்டிங்கன்னா 100 கணக்கில் ரன்ஸ் வேணும் அடிச்சு தருவேன். ஆனால் நான் ஒரு பவுலர் இல்லை மக்களே. என்ன எங்கே வச்சாலும் நான் இருந்து வரான். நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கிறேன். வந்துட்டானே அதுக்குள்ளே வச். எப்படி பர்ஃபெக்ட் மக்களே, பர்ஃபெக்ட். ஆகா, அங்கே வச்சுருந்தா கூட அவுட் ஆகிக்கலாமோ, தேவையில்லாமல் நான் தந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க மக்களே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரியல் மேட்ச்சுக்கு விளையாட சொல்கிறேன். வாங்க விளையாட பார்க்கலாம். ஓ, நம்மளுக்கு விகாஷ் எடுத்தோடனே வாங்க, இன்னைக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் போட்டுற வேண்டாம். ஹை, அங்கே பாருங்க மக்களே, பர்ஃபெக்ட். ஃபர்ஸ்ட் பாலே 6. சாரி, தோனி ஃபார் ரீசன் ப்ரோ. நம்மளுக்கு ரோல் நம்பர் தான் 7 தந்துன்னா இன்னும் நல்லாயிருக்கும். 1ன்னு சொல்லி தந்துக்கணும். நாம் அடித்தா 6 தவிர வேறு எதுவும் போகாது. அங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் பால் 6. பாருங்கள், 6 மட்டும்தான். நம்ம அடித்தா எப்போவுமே 6 மட்டும்தான் வருது. இது அப்போ நான் யார்? ஐம் அ ப்ரோ பிளேயர். லேக் ஆகுது. ஓ மை காட், லேசாக லேக் ஆச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, 6 அடிச்சிட்டோம்ல. பாருங்கள், தொடர்ந்து 3 6. ரியல் கிரிக்கெட்டில் கூட அடிக்கிறது கஷ்டம். நான் பார்த்தீங்களா, கேமில் கூட ஈஸியாக அடிக்கிறேன். தம்பி, என்னப்பா நீங்கள் இவ்வளோ சப்பையாக போட்டிங்க. அங்கே பாருங்கள், 4 6 ஹேட்ரிக்கே தாண்டியாச்சு. தம்பி, நீங்கள் இப்படியே பொறுமையாக போட்டிங்கன்னா நான் எப்படி கொஞ்சம் நல்லா போடுங்க தம்பி. ஹோய், கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் 4 போயிடும். பார்த்துக்கோங்க. 4 எனக்கு தெரிஞ்ச வயசில் போய் ஒரு நிறைய பேருக்கு இந்த கேம் தெரியும்னு நினைக்கிறேன். நான் தான் புதுசு. பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாலும் 6. அந்த 4வது பாலில் வந்து 6 அடித்தா மட்டும்தான் அவன் வின் ஆக முடியும். 5வது பாலில் இல்லைன்னா அவன் தோற்றான். பாருங்கள், நம்மளுக்கு ஏற்றோன்னே இவனுக்கு தான் முதல்ல ஆட சொல்லி தந்தாங்க. நான் பாரு ஸ்ட்ரைட்டாக ஸ்டெம்புக்கே வைக்கிறேன். நீ எப்படி அடிக்கிறேன்னு பார்க்குறேன். ஹை, ஆங்கிள் மிஸ் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக ஸ்டெம்புக்கே வைக்கிறேன்டா. முடிஞ்சு அடிச்சுக்காமி அடிச்சிட்டான். கேட்ச் பிடிங்கடா. ஐயோ, கேட்ச் பிடிக்கிற ஆப்ஷன்லாம் இல்லையா? பிடிச்சிட்டான். 4 ஆச்சு போக மட்டும். அவ்வளோதான் மக்களே. இனி அவன் என்ன பண்ணால் சரி, நாம தான் ஜெயிக்க போகிறோம். நம்ம நோ பால் போடுற வரைக்கும் சந்தோஷம். அதில் உஷாராக இருக்கணும். நம்ம நோ பால் போடாமல் இருக்கு. ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் விட்டுருந்தா நோ பால். என் வாயை பாருங்க, போல்டு. வெறும் 2 ரன். அங்கே பாருங்கள் எப்படி தொலைச்சிருக்குன்னு. பாருங்கள் மக்களே, பாருங்கள், நாம் ஜெயிச்சிட்டோம். இன்னொரு பேக் கண்டினியூ. இதான் பேக்கா?
நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் ஜெயிச்செல்லாம் அவங்க தந்திருக்கிறது 100 காயின்ஸ் தானே. டேய் நான் ஆடின ஆட்டத்துக்கு நீங்கள் எனக்கு 1 கோடி ரூபாய் தரணும்டா. உங்க மக்களை ஏமாத்துறாங்க. ஓ இவனுக்கு வந்து புருஷன் தந்துருக்காங்க இன்னைக்கு. ஓ ஓகே என்ன ஃப்ரீ காயின்ஸ் இருக்குது. ஃப்ரீ காயின்ஸ் வந்து என்ன வரும்? ஓ கலெக்ட் ஃப்ரீ காயின்ஸ். மற்றதுக்கு வீடியோ பார்க்க சொல்கிறாங்க. நாமளே வீடியோ தான் போடுறோம். நாம் எதுக்கு? வாங்க இன்னும் ரவுண்டு போகலாம் வாங்க. அதுக்கெலாம் லெவல் எச்சானது நல்லா மக்களே. வாங்க நம்ம இதிலே போய் விளாட்லாம். இப்போ யார் வரா? இந்தியனா? ஒரு இந்தியன் எடுத்து ஜெயிக்கிறதுக்கு மனசு புண்ணாக இருக்குது மக்களே. ஒரு இந்தியனே இன்னும் இந்தியன் எப்படி தோக்கடிக்கலாம்? சரி இல்லைதான் இருந்தாலும் பரவாயில்ல. நாம் பேசாமல் அந்த பாகிஸ்தான் வீரருக்கு பண்ண மாதிரி இவனுக்கு பண்ணலாமா? இல்லை நம்ம ஒரு இந்தியன், அதனால் இவனுக்கு கொஞ்சம் ரன்ஸ் தரணும். அதனால் கரெக்டாக கால் கிட்டே போடுறேன். ஹை எனக்கு இவன் பவுலிங் போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வளைஞ்சு வந்து பாம்பாட்ட போகிறான். காமெடியே இருக்குது. 2 ரன்ஸ் எடுத்துட்டாங்களே. பேசிட்டு நல்லா கவனிக்கல. ஃபாஸ்ட் பாலா நம்ம ஓகே ஃபாஸ்ட் பவுலர் சூஸ் பண்ணியாச்சு. ஹை ஓ மை காட் பர்ஃபெக்ட் அடைய முடியல. அவுட் ஆயிடு. கேட்ச் பிடிங்கடா கேட்ச் பிடிங்கடா. பிடிச்சாச்சு. மக்களே வெறும் 2 ரன்னுக்கு தோத்துட்டான். பாருங்க ஃபஸ்ட்டு பாலே 6 அடிச்சு அவனை என்ன கேட்குறேன்னு. இந்தியனா இருந்தா என்னடா நீ 2 பாலுக்கு அவுட் ஆகிட்டே. நீ எல்லாம் ஒரு இந்தியனா? நான் ஃபஸ்ட் பாலே விட்டானா அசிங்கமாயிடும். பாருங்க சொன்னோம்ல ஃபஸ்ட் பாலே 6 அடிப்போன்னு. அவ்வளோதான் மக்களே. ஒரே பால் மொத்த ஆட்டமும் க்ளோஸ். வின் ஆயிட்டோம். நம்ம லெவல் 2க்கு அப்கிரேட் ஆகிட்டோம். நம்மளுக்கு 20 ரூபாய் ஜெம்ஸ் தான் இருக்காங்க. 20 ரீமேட்ச் கேட்போமா? என்னது வர முடியாதா? யாரா பார்த்து என்ன சொன்னேன் மக்களே? அவன் பயந்தனால அந்த சோகத்தில் அப்படியே ஓடிட்டான். கண்காதிங்க என்ன டைப் 1ல் என்ன அப்படியே மட்டும் தந்தானுங்க. இப்போ என்னன்னா ஜெம்ஸ் கேட்குறான். மக்களே ஏமாற்றிட்டாங்க. அப்படியே ஃப்ரீன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள் இதுக்கு லெவல் 3 வரைக்கும் போகணுமா? ஓகே வாங்க நம்ம இதையோ விளையாடலாம். ஓஹோ திருப்பி ஒரு இந்தியன். ஓகே வாங்க. நம்ம நல்ல நேரம் ஸ்டார்டிங்கில் மட்டும் பாகிஸ்தான் வந்தால் மற்றெல்லாம் இந்தியாவாக வருது. என்னடா குறி வச்சுட்டு ஏமாத்துற? வரான் பாலை போட்டான். பர்ஃபெக்ட். பால் எவனை வைக்க வேணுமா போய் பிடிச்சிக்கோங்கடா. நம்மளாம் யார்? தோனி மக்களே தோனி. ஹை அங்கே பாருங்க எடுத்தோடனே 2 பாலும் 6. தம்பி கொஞ்சம் கஷ்டமாக போடுங்கப்பா. இவ்வளோ ஈஸியாக போட்டிங்கன்னா அடிச்சிருவேன்ல. இன்னும் இங்கே வைக்கிறான். ஐயோ ரொம்ப கிட்ட வைக்கிறானே. உஷாராக இருக்கணும். ஹை விடுங்க மக்கள் விடுங்க. ஒரே ஒரு பால் தான் மிஸ் ஆயிடுச்சு. 3 ரன் வரும்னு நினச்சி. சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே ஐயோ ஜஸ்ட் மிஸ். இது கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு மக்களே. கண்டுக்காதீங்க லேக் ஆயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ். கரெக்டாக போல்டில் வச்சுருந்தானா அவுட் ஆகிருப்போம். ஒரு பால் தான் டாட்டா. அவனை பாருங்கள் ஃபஸ்ட் பாலே 6 அடிக்க வச்சுது. ஃபஸ்ட் பாலே அவனை அவுட் பண்ணுறேன். அவனால் 1 ரன் கூட எடுக்க முடியாமல் அவுட் ஆகிட்டு. நீ யார்கிட்ட மோதுறேன்னு தெரியாது. நான் கரீஷ். அங்கே பாருங்க மக்களே. ஒரு ஓவரில் போன டைம் 6 6 எடுத்தோம். இப்போ 4 6 டவுன் ஆயிடுச்சு. என்னாச்சு இதில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாலே உன்னை அவுட் பண்ணுறேன். இது என்ன பால்ஸ்? பால்ஸ் விளையாடுறதுக்குலாம் இவனாச்சும் காசு கேட்பானாடா. ஒரு ஃப்ரீயாக ஒரு பால் தரது யாரா? ஓகே ஃபாஸ்ட் பாலரே சூஸ் பண்ணிக்கலாம். நடு ஸ்டெம்புக்கே வைக்கிறேன்டா. ஐயோ டைம் இல்லை. வாவ் 131 அவுட். அப்படிங்கடா. போன டைம் இங்கேயே நின்று அந்த கேட்ச் பிடிச்சி இப்போ கேட்சே பிடிக்கலாம். விடுங்க. அவன் வெறும் ஒரே ஒரு ரன் எடுத்துக்கான். இப்போ பாருங்க திருப்பி அதேமாதிரி வந்து இன்றைக்கி அடிச்சிட்டான்னு என்ன பண்ணுறான்? அடிச்சிட்டான் மக்களே அடிச்சிட்டான். எப்போ வந்து எடுக்க இவ்வளோ நீ போய் எடுத்தாதான் என்னவா? நீ சும்மா தான் நிற்க போகிற. எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கலாம்.
ஓ டிகிரி வரலையே மக்களே, கரெக்டாக வரல. அஜிஷ் பிடிங்கடா, எவனாச்சும் ஒருத்தன் பிடிங்கடா. இல்லையா, எவனுமே இல்லையாடா, ஏன்டா. ஓ மை காட், அவன் 5 ரன் எடுத்துட்டு அவனுக்கு 3 பாலுக்கு அவன் அடிக்கணும். ஃபாஸ்ட் பவுலரே நம்ம சூஸ் பண்ணலாம். கரெக்டாக இங்கே வச்சு ஹை. ஓ ஷீட், நோ பால் போட்டோம் மக்களே, நோ பால் போட்டோமே. 4 ஆச்சு போகாமல் தடுத்தீங்களாடா. இப்போ அவனுக்கு ஒரு பால் எக்ஸ்ட்ரா வந்திருக்குமே மக்களே, நம்ம என்ன மக்களே பண்ணுறது. நான் நினச்சி மக்களே, நோ பால் போட்டால் இன்னும் ஒரு பால் எக்ஸ்ட்ரா வரும். கைஸ் ரொம்ப கஷ்டமாக தான். ஹை. ஓ திருப்பி அங்கே பாருங்க, 3-1 நாமத்தை போட்டானுங்க. யாருக்கு, நம்மளுக்கு அவனுக்கா? நம்மளுக்கு தான் போட்டுக்கானுங்க. 1 ரன். ஓகே வெயிட் பண்ணுங்க, நம்ம ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது. நோ பால் போடாமல் கரெக்டாக போடணும். வா பர்ஃபெக்டாக வந்து நிப்பட்டிருக்கேன். அவுட் ஆகிடா தயவு செஞ்சு, நீ எப்படி இருந்தாலும் அடிக்க முடியாது. நான் கொஞ்சம் சீன்லாம் விட்டுருக்கேன்னா அவனால் அடிக்க முடியாதுன்னு கொஞ்சமாச்சும் மனசாட்சி விடுறான் மக்களே. கடைசி பால், நோ பால் போட்டால் பிரச்சனை இல்லை. ஓ இப்போ டிகிரி மாறிச்சு. சரி ஓகே. போல், கடைசி பாலில் போல்டு பண்ணியா என்ன வந்துடுது. எப்படின்னா அவன் தோப்பான் தான். ஓகே காய்ஸ், உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கிறேன். அதுவரை உங்களிடம் செல்வது எஸ் கரீஷ். எஸ் நான் தான். ஓகே பாய்.